ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். புலிகளுடன் சேர்ந்து நாட்டை குழப்ப ஜேவிபி கிளர்ச்சி குழு முயற்சி கூறுகிறார் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச. வணக்கம் நேயர்களே, இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று வெளிவந்துள்ள நாளிதழ்களில் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணாவின் இலங்கை விஜயம் குறித்தும் SM கிருஷ்ணா இலங்கையில் பல தரப்பினரையும் சந்தித்து பேச்சு நடத்துகிறார். இந்த செய்திகளும் இன்றைய தமிழ் மற்றும் ஆங்கில சிங்கள நாளிதழ்களிலும் தமிழக நாளிதழ்களிலும் பிரதான செய்திகளாக வெளிவந்துள்ளன. நாம் வழமை போல இன்றைய தினமும் வீரகேசரி பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: அரசின் வாக்குறுதிகளை நம்ப முடியாது, தீர்வுக்கு இந்தியாவின் அழுத்தம் அவசியம், கிருஷ்ணாவிடம் தமிழ் கூட்டமைப்பு எடுத்துரைப்பு, சர்வதேச விசாரணைக்கும் வலியுறுத்தல் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை இன்று வெளிவந்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்களும் நாமும் நம்பிக்கை இழந்து விட்டோம். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவுக்கும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை கௌரவிப்பதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது. இந்த நிலையில் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு இந்தியாவின் கைகளிலே தங்கி இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு அதிகமான அழுத்தங்களை பிரயோகித்து தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணாவிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக இன்றைய பிரதான செய்தி தொடர்ந்து செல்கிறது. சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறுவதற்கு இந்தியாவிற்கு அருகதை இல்லை. சம்பிக்க தெரிவிப்பு நல்லிணக்க ஆணைக்குழு வரம்பு மீறிவிட்டதாக குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. காஷ்மீரில் கொல்லப்பட்ட 9000 சிவிலியன்கள் புதைக்கப்பட்ட இடம் தொடர்பில் சுயாதீன விசாரணைக்கு இணங்காத இந்தியாவுக்கு எமது நாட்டில் சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கூறுவதற்கு அருகதை இல்லை என அரசின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெலோருமையவின் பொதுச் செயலாளரும் மின்சக்தி மற்றும் மின்வலுத்துறை அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழு வரம்பு மீறி செயற்பட்டு பரிந்துரைகளை முன்வைத்து இருக்கிறது என்றும் அமைச்சர் சொன்னார். தேசிய நிபுணர்கள் சபையின் ஏற்பாட்டாளர் ரோஷான் குணத்திலக்கவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் கற்றுக்கொள்ளாத பாடங்கள் என்ற தொனிப்பொருளில் கருத்தரங்கு நேற்று திங்கட்கிழமை கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணா இலங்கையில் தற்போது விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவிப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இலங்கையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும். இலங்கை விஜயத்திற்கு முன்னர் இந்திய வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணா நம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் தீர்வு காணப்படாத பிரச்சனைகளுக்கு இறுதி அரசியல் தீர்வு ஒன்று கிட்டும் என தாம் நம்புவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். 4 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை செல்வதற்கு முன்னர் IANCS செய்தி நிறுவனத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜேவிபியின் பிளவால் நாட்டில் ஜனநாயகத்திற்கு பாரிய அச்சுறுத்தல். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது. நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஜேவிபியின் பிளவால் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வன்னியையும் பல்கலைக்கழகங்களையும் இராணுவத்தினர் பிடித்து வைத்துள்ளனர். மோதல் வந்தால் ஐநா படையை அரசு வரவழைக்குமா என்று ரணில் கேள்வி என்ற தலைப்பிலும் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு படையினருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றால் என்ன செய்வது? அப்படி ஏற்பட்டால் அந்த மோதலை தவிர்ப்பதற்காக அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் அமைதி படையை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்குமா என்று எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பினார். யுத்தம் முடிந்துவிட்டது, அப்படியானால் ஏன் பல்கலைக்கழகத்தில் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும்? பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்யும் அரசாங்கம் வெளிநாட்டு பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியவர்களை சுதந்திரமாக நடமாட இடமளித்துள்ளது எனவும் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டும், இலங்கை தூதுவர்களுக்கு அறிவுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் செயற்பாடுகள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதுவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் ஊடாக குறித்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அரச தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி
தொடர்ந்து செல்கிறது. இதனை தவிர கடத்தல் காணாமல் போதலுக்கு எதிராக யாழில் ஆர்ப்பாட்டம், ஜேவிபியின் மாற்றுக்குழு ஏற்பாடு என்ற இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. கடத்தல் மற்றும் காணாமல் போதலுக்கு எதிராகவும் வடக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தை வெளியேற்றி சிவில் நிர்வாகத்தை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நடத்த போவதாக ஜேவிபியின் மாற்றுக்குழு அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளதை போன்றே வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். எனவே இவர்களை விடுதலை செய்வதற்கு தென்னிலங்கை மக்கள் முன்வர வேண்டும் எனவும் அந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவும் கலந்து கொண்டார். ஜனாதிபதி பாரியார் சகிதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா பொங்கல் விழாவுக்கு வரும்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் இன்றைய தினம் பிரதான புகைப்படமாக வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, மரணத்தர்ஜன கலை வியாபாரிக்கிங் பெமினில்லா அமதி பௌசிக புத்தா அல்லான்னு போலீசிய உசாவியின் கல் இல்ல என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மரண அச்சுறுத்தல் விடுத்ததாக வர்த்தகர் ஒருவரிடமிருந்து முறைப்பாடு. அமைச்சர் ஃபௌசியின் மகனை கைது செய்வதற்கு போலீசார் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினர் என இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. சிரேஷ்ட அமைச்சர் எச்.எம். ஃபௌசியின் மகனும் மேல் மாகாண சபை உறுப்பினருமான நௌசர் ஃபௌசி மீது விசாரணை நடத்துமாறு கொழும்பு நீதவான் நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டார். வர்த்தகர் ஒருவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தார் என்ற குற்றச்சாட்டை அடுத்து இந்த விசாரணைக்கான உத்தரவு நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்டது. கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் நீதிமன்றத்தில் இதுகுறித்து மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நௌசர் ஃபௌசியை கைது செய்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது. எவ்வாறாயினும் அமைச்சரின் மகனை கைது செய்வதற்கு கால அவகாசம் தேவை என போலீசார் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். இதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. ரஜே தெமலசாந்தானே அதசிட்ட தெதினாக் சாக்காச்சா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இன்று முதல் 2 நாள் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக அரசாங்கமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இன்றைய தினம் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 13வது சட்ட திருத்தத்தில் உள்ள போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் குறித்து இன்றைய பேச்சுவார்த்தையின் போது விரிவாக ஆராயப்பட உள்ளதாக லங்கா தீப நாளிதழுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய சில முக்கிய செய்திகளாகவும் வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணாவின் இலங்கை விஜயம் குறித்து சில செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்தியா ஹோப்ஃபுல் ஃபார் லாஸ்டிங் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் இன் லங்கா கிருஷ்ணா என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் தீர்வை இலங்கை முன்வைக்கும் என இந்தியா நம்புவதாக கிருஷ்ணா தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர ரிசானா ரஃபிக் கேஸ் சப் ஏஜென்ட்ஸ் ஜெயில்ட் ஃபார் 2 years என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளிவந்துள்ளது. ரிசானா ரஃபிக் வழக்கு விவகாரம் வெளிநாட்டு முகவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தலைப்பில் கூறப்பட்டுள்ளது. வயது குறைந்த பெண்ணொருவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிய குற்றச்சாட்டின் பேரில் வெளிநாட்டு முகவர் இருவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அனுப்பப்பட்ட ரிசானா ரஃபிக் என்ற பணிப்பெண் மத்திய கிழக்கு நாடொன்றில் கொலை வழக்கு ஒன்றில் சம்பந்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்த போதே போலி ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த பணிப்பெண் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த முகவர்கள் இருவரையும் 2 வருட காலம் சிறை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, மீன்பிடி தொழில் இந்தியா இலங்கை உடன்பாடு என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. பாக் நீரிணை, மன்னார் வளைகுடா ஆகிய கடல் பகுதிகளில் மீன் பிடிப்பதில் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி செயல்படுவதற்கு இந்தியாவும் இலங்கையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா இலங்கை வந்திருக்கும் நிலையில் இலங்கை வெளியுறவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் பாதுகாப்பு, கடல் வளத்தை நீடித்திருக்க செய்வது, கடல் சூழல் பாதுகாப்பு, வாழ்வாதாரம் போன்ற அம்சங்களை இந்த உடன்பாடு கவனத்தில் கொள்ளும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தினமணி பத்திரிகையின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான புகைப்படமாக அலரி மாளிகையில் திங்கட்கிழமை நடந்த பொங்கல் விழாவில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதியின் பாரியார் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலர் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இன்றைய பிரதான புகைப்படமாக தினமணி வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்திற்கு 6654 கோடி ரூபாய் முதல் கட்டமாக 750 கோடி ஒதுக்கீடு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய முக்கிய செய்தியாக முக்கிய ஆவணங்கள்
வாகனங்கள் எரிந்து சாம்பலானது. சேப்பாக்கத்தில் அரசு அலுவலகங்கள் உள்ள எழிலகம் கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர் பலி, பெண் அதிகாரி உட்பட 3 படுகாயம் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தந்தி பத்திரிகை வெளிவந்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் கடற்கரை சாலையில் உள்ள எழிலகம் அரசு அலுவலக கட்டடத்தில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு மேல் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த மீட்பு பணி வீரர் அன்பழகன் உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள், பொருட்கள் எரிந்து சாம்பலானதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்திற்கு கட்டடத்தில் ஏற்பட்ட மின்கசிவே காரணம் என கூறப்படுவதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் BAK. வணக்கம் நேயர்களே.